நம்ம ஹீரோ இந்த டைம்ல டெலிஃபோனை கனெக்ட் பண்ணி பார்க்குறாப்புல. கனெக்ட் ஆகுது. ஆனா அது கண்ட்ரோல் ரூம் இல்ல. இப்ப இவங்க எப்படி கடலுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி கடலுக்கு ஹாலிடேஸை என்ஜாய் பண்ண வந்தான் பாருங்க. அவன் பேசுறான். அங்க அவன் ஒருத்தன் மட்டும்தான் தப்பிச்சிருக்கானா. அவன் கூட வந்த எல்லாரும் இறந்துட்டாங்களாம். ஆனா அவன் போறதுக்கு சப்மரைன் ஷிப்பா. அந்த ஷிப்புக்கு எந்த டேமேஜுமே ஆகல. ஆனா அங்க 3 பேர் தான் போக முடியும். நான் ஒருத்தர் இருக்கேன். இன்னும் 2 பேத்துக்கு தான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எங்க பொண்ணையும் பையனையும் மட்டும் கூட்டி போங்க, எங்க குழந்தைங்களை மட்டும் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அந்த நபர்கிட்ட சொல்றாங்க. அந்த நபர் ஃபர்ஸ்ட் இடத்த சொல்லாட்டியும் சரி 2 பேர்த்த காப்பாத்துவேமே அப்படின்னு அவர் இருக்க அந்த லொகேஷனோட இடத்த சொல்றாருங்க. நம்ம ஹீரோ தான் ஓஷன் இன்ஜினியர் ஆச்சே. அசால்ட்டா அந்த இடத்த நோட் பண்ணிக்கிறாப்புல. இப்ப 4 பேத்துக்கும் வேற வழியே இல்லை. இங்கிருந்து தப்பிச்சு அங்க போவோம். பசங்களை முதல்ல அதுல காப்பாத்துவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிப்போன்னு இங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ஒருத்தன் வராங்க. ஒரு நாய். இந்த ஆளு இந்த 2 பேரும் வராங்க. இந்த 2 பேரும் வந்த உடனே நம்ம ஹீரோ பார்த்து, என்னாச்சு, உங்களுக்கு அடிபட்டு இருக்கா, உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, என் ஒய்ஃப் டாக்டர் தான், அசால்ட்டா உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்ல அவன் தண்ணி கேட்கறாங்க. சரி தண்ணி தானேன்னு தண்ணி கொடுத்த உடனே தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்த அந்த பயவுள்ள திடீர்னு எதிர்பார்க்காம அந்த வாட்டர் கேனை வச்சே நம்ம ஹீரோவை ஒரே அடி அடிக்கிறான். மூக்கிலே அடிச்சதுனால கீழே விழுவுறாங்க ஹீரோ. அதுக்கப்புறம் தான் கையில வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சிருந்தான் பாருங்க. அதுல கத்தியை கட்டி வச்சிருக்கான். அந்த கத்தியை எடுத்து ஹீரோவோட நெஞ்சிலே சொருவிடுறான். அந்த இடத்துல பரிதாபமா நம்ம ஹீரோ இறந்து போறாப்புல. இத பார்த்த நம்ம ஹீரோயின் பதறி போறான். இந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம பிள்ளைங்க 2 பேர்த்தையும் அந்த கப்பல்ல இருக்க சீட்டுக்கு அடியில ஒளிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்டோர் வழியா ஹீரோயின் தப்பிச்சு போய் கப்பலுக்கு கீழே வந்து முன்னாடி வர பாக்குறாங்க. அந்த நேரத்துல இந்த பையன் மேல கப்பலுக்குள்ள வந்துடுறாங்க. இந்த சைக்கோ பையன் யாரா இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரிதான் கடலுக்கு வந்தவனா இருப்பான். அவங்களோட வந்தவங்க எல்லாரும் செத்து போக அவனும் உயிர் வாழ்றதுக்காக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி உள்ள வந்தவனுக்கு இங்க இருக்க ஃபுட்டை பார்த்த உடனே பல நாளா சாப்பிடாத மாதிரி எடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்றான். பின்னாடி வழியா நம்ம ஹீரோயின் எஸ்கேப் ஆகி போயிருப்பா பாருங்க. அந்த ஓட்ட வழியா தலையை விட்டு பாக்குறான். இந்த நேரத்துல ஹீரோயின் முன்னாடி வந்து அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா கீழே இருந்த அந்த நாய் கடிக்க வருது. இப்பதான் அந்த நாயை குத்தி அப்படியே கொன்னறா. வேற வழி இல்லாம இத அந்த சைக்கோ பைய கப்பல்ல இருந்து பாத்துறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாம அடுத்து ஹீரோயின் வர்றத ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. ஹீரோயின் முன்னாடி வழியா வந்து அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை அவன் அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினை அந்த பைய பயங்கரமா போட்டு டார்ச்சர் பண்றான். ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு அவன் கொல்ல போறாங்க. அந்த நேரத்துல உள்ள பெட்டிக்குள்ள இருந்து பொண்ணு துப்பாக்கிய வெளியில நீட்டி அந்த பயலை ஒரே சுட்டு தள்ளுறா. அதுக்கப்புறம் அந்த பெட்டியை விட்டு வெளியில வந்த 3 பேரும் அந்த கப்பலை விட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும் 2 பேர் இறங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் என்ன பண்றான்னா அந்த கப்பல்ல இருக்க தண்ணி ஃபுட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிறா. லைஃப் ஜாக்கெட் இதையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கீழே வரும்போது சைக்கோ மண்டைய மேல ஒரு உதைய விட்டுட்டு வர்றா. கீழே இந்த பையன் அப்பாவை வந்து கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்கான். அந்த பொண்ணும் வந்து அப்பாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப குடும்பத்தோட நம்ம ஹீரோ இறந்ததை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அந்த போட்ல இருந்து அந்த சைக்கோ பைய உயிரோட வெளியில வந்துடுறான். இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோயின் பொண்ணையும் பையனையும் இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடும்போது அந்த போட்டு சுக்குநூறா வெடிச்சு சிதறுது. அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறவங்க நல்ல மலை குன்று மாதிரி நிறைய இடம் இருக்கு பாருங்க. நம்ம பூமியில நிலப்பரப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் கடல் பரப்பும் இருக்கு அப்படிங்கிறத காட்டுறாங்க. அப்படி காட்டுற சமயத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோ நோட் பண்ண அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினோட பொண்ணு என்ன சொல்றான்னா, நம்ம தம்பி பைய கட்டினா பாருங்க பலூனு, அந்த பலூனை பார்த்துட்டு தான் அந்த பையன் இங்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல அந்த பையன் அப்படியே உடஞ்சு போறான். என்னையாலதான் அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட நீ பலூன் கட்டினதுனால வரல, அந்த சைக்கோ எங்க இருந்தாலும் வந்திருப்பான், அதனால அப்பா இறந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இப்ப நம்ம அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாகணும் வா அப்படின்னு சொல்ல அந்த சைக்கோ பையனும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே வந்துடுறாங்க. இது வரைக்கும் அதுக்கடுத்து ஒரு சுறா மீன் செத்து கிடக்குங்க. அந்த மீன் செத்து போச்சா சாகலையான்னு அது வாய வச்சு ஓபன் பண்ணி பாக்குறான். ஆனா அது செத்து போய் கிடக்கு. இந்த நேரத்துல ஹீரோயின் அவன் பின்னாடியே ஃபாலோ பண்றத பார்த்துட்டு பையனை இழுத்துக்கிட்டு பொண்ணையும் இழுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க.
அப்படி ஓட ஆரம்பிக்கும் போது 2 நாள்லயே வறண்ட நிலமாவும் இருக்கு. அதுக்கடுத்து ஓடுற இடம் பாத்தீங்கன்னா கழிவுகளை கொண்டு வந்து கடல்ல போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த கழிவுகள் டன்னா இருக்குங்க. அதாவது கொஞ்சம் டேஞ்சரஸான கழிவுகள் மாதிரி தெரியுது. இதுக்கப்புறம் அப்படியே அங்கிருந்து ஓடி வராங்க. அங்க பார்த்தா பிளாஸ்டிக் குப்பைங்க ஏகப்பட்டது கடலுக்குள்ள கொண்டு போய் கொட்டிருப்பாங்க பாருங்க. கடல் தண்ணி எல்லாம் போன உடனே அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மட்டும் எப்படி குப்பை மேடா காட்சி அளிக்குது அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. இந்த நேரத்துல ஓடி ஓடி பையனும் பொண்ணு ரொம்பவே சோர்வடைஞ்சிடறாங்க. இதனால அம்மாக்காரி தண்ணி எடுத்து பையனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த தண்ணி பாட்டில் ஓபன் ஆயிருக்கு. இந்த வேலையை யார் பார்த்தா அப்படின்னு கேட்க, அக்கா தான் கடைசியா குடிச்சா அப்படின்னு சொல்ல, ஏமா வாட்டர் கேனை கூட ஒழுங்கா மாட்டியா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, பொண்ணுக்காரி பயங்கர கோபம் ஆவரா. நம்ம எப்படியா இருந்தாலும் சாக தான் போறோம், அட தண்ணி இருந்தா என்ன இல்லனா என்ன, இப்ப நமக்கு இருக்க பிரச்சனையில இந்த பாட்டில மூடாததா ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி கிட்ட அந்த பொண்ணுக்காரி சண்டைய போடுறா. இந்த டைம்ல அந்த சைக்கோவும் வந்துடுறான். அம்மாக்காரி பையனை மட்டும் கூட்டிக்கிட்டு போவ, பொண்ணுக்காரி வேற வழியே இல்லாம பின்னாடி போறா. அப்படி போய்கிட்டு இருக்க இடத்துல ஒரு பள்ளத்துல ஒரு ஃப்ளைட் ஒன்று கிடக்குங்க. நம்ம செய்தியெல்லாம் பார்ப்போம்ல, ஃப்ளைட்டு காணாம போச்சு, அதுல பயணித்த பயணிகள்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல, மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கடலுக்குள்ள விழுந்த ஒரு ஃப்ளைட் ஒன்று முழுசா அப்படியே கிடக்குங்க. அந்த ஃப்ளைட்டை சுத்தி பாக்குறாங்க, அதுல ஏதாவது கிடைக்குமானா ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே அது எரிஞ்சு தீஞ்சு போய் கிடக்குற ஃப்ளைட்டு, அதுல என்ன கிடைக்கும், ஒன்றும் கிடைக்காது. சரி உள்ள போய் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி நைட்டு தங்குறதுக்கு இந்த இடம் சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தா அங்கிருந்து வவ்வால்லாம் வெளியே வருது. வவ்வால் மட்டும் இல்ல, நிறைய குருவிகளும் வருது. அதெல்லாம் துரத்தி விட்டுட்டு ஃபேமிலியோட 3 பேரும் அன்னைக்கு நைட்டு அங்கேயே தூங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏன்னா தண்ணி வந்துட்டா வெளியில தரையில இருக்கிறத விட ஏதாவது ஒரு பொருளுக்குள்ள இருக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லி இதுல தங்குறாங்க. ஆனா இன்னும் தண்ணி வரத்துக்கு 3-4 நாள் ஆகும் அப்படிங்கிற மேட்டரை நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லியிருக்க. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு ஹீரோவோட சேர்ந்து போட்டோ பிடிச்சா பாருங்க, அதை பார்த்துக்கிறா. இருட்டுல ஒன்றும் தெரிலன்னு சொல்லி லைட் அடிச்சு டார்ச் அடிச்சு இல்ல லைட்டரை பத்த வச்சு அந்த போட்டோவை வந்து பாக்குறா. சரி வேற வழி இல்ல, நைட் இங்க தூங்கிட்டு காலையில அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே இருட்டிடுது. இருட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட பொண்ணுக்கு ரொம்பவே அர்ஜென்ட் ஆயிருச்சுங்க. சரி இந்த இடத்துலவா விடுறது அப்படின்னு சொல்லி இறங்கி போய் உச்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல சுத்தி யாருமே இல்ல, படு பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல அந்த சைக்கோ பைய அங்க வந்துடுறாங்க. உச்சா அடிக்கிறவள அப்படியே போட்டு தள்ளிடலான்னு பின்னாடி போக நம்ம ஹீரோயின் ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்த சோகத்துல வெறித்தனமா இருக்கா. இப்ப இவன் கையில மாட்டவும் ஒரு கத்திய வச்சு அவன் நெஞ்ச போட்டு குத்துன்னு குத்தி பொளந்து எடுத்துறாங்க. அந்த இடத்துல அந்த பைய செத்து போறாங்க. இந்த சைக்கோ பைய செத்து போனதுனால 3 பேரும் கொஞ்சம் போய் நிம்மதியா அந்த ஃபிளைட்ல தூங்குறாங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா இவங்க கொலை பண்ண அந்த சைக்கோ பயலோடைய உடலே ரொம்ப செதஞ்சு போய் கிடக்கு. அப்படி செதஞ்சு போய் கிடக்கிறத பார்த்தா இது யாரோ மனுஷங்க பண்ணது மாதிரி தெரியல, வேற என்னவோ இங்க இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கிருந்து போயே ஆகணும்னு அடுத்து அந்த லொகேஷனை நோக்கி வேகமா போயிட்டு இருக்காங்க.